ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாள் வந்து எங்களுக்கு 9:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எழுந்ததே வந்து செம்ம லேட்டு. நைட்டு வந்து இதுக்கு முன்னாடி வ்ளாகில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நைட்டு படம் பார்த்துட்டு அந்நேரத்துக்கு வந்து பாசிப்பருப்பு பாயாசம் சாப்பிடணும்னு தோணுது. அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு தூங்குறதுக்கு வந்து 1:30 மணிக்கிட்ட ஆகிட்டு, அதுவும் ஃபஸ்ட்டு பாப்பா தான் வந்து தூங்க வைக்கிறதுக்கு, ஏன்னா மணி ஆகிடுச்சு, எப்படியாவது அவளை தூங்க வைக்கணும்னு ரொம்ப நேரம் லைட்டெல்லாம் மாற்றி அமைதியாக படுத்துமே அவளும் தூங்கவே இல்லை. காலையில் நாங்கள் லேட்டாக எழுந்திரிச்சு திருப்பி நைட்டு சீக்கிரம் தூங்கணும்னா அது எப்படி? அதனாலே வந்து ரொட்டீனே வந்து மாறிட்ட மாதிரி இருக்குது. ஸ்கூல் வந்து லீவ் விட்றப்ப எப்போ ரீஓப்பன் சொல்லிட்டு எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க June 5th. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் சேஞ்ச் பண்ணோன்னே June 6th சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்புறம் கரெக்டாக அவங்க சர்க்குலர் அனுப்புகிற அன்னைக்குன்னு பார்த்து கவர்மெண்ட் திருப்பி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு June 10th திருப்பியும் அவங்க ரீசர்க்குலர் அனுப்புகிற மாதிரி ஆகிட்டு, இந்த வாட்டி தான் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகிறது. June 10th ஸ்கூல் ரீஓப்பன் அப்படின்னதும் குழந்தைங்களுக்கு ஜாலி தான். ஆனால் நம்மளுக்கு எப்படா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்வத்தோடு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சடனாக அது சேஞ்ச் ஆனது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொட்டீனும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி திருப்பி பழைய மாதிரி மாறணும்ல, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் பாப்பாவை காலையில் எழுப்பி கிளப்புறதெல்லாம். இப்போ நம்ம தனியாக இருக்கோம், அதனால எங்களுக்கு ஒன்றும் ரொம்ப பெருசாக தெரியல. நைட்டு லேட்டாக தூங்கிட்டு காலையில் லேட்டாக எழுந்திரிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் இல்லை. நைட்டு வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம முழிச்சுக்கிட்டு வேணால் இருக்கலாம், ஆனால் காலையில் டைமிங்க்கு கரெக்டாக நம்ம எழுந்தே ஆகணும். குழந்தைங்களுக்கு தான் வந்து ஸ்கூல் லீவு, ஆனால் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட்லாம் இருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க கிளப்புறதுக்காக அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்ல, லஞ்ச் பேக் பண்ணணும்ல, அதுக்காகவாது இந்த லீவ்லேயும் எழுந்திரிச்சவங்களும் இருப்பாங்க கரெக்டான டைமுக்கு. நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன தான் லீவாக இருந்தாலும் சீக்கிரமாக தான் எழுதிட்டு இருந்தோம். சில நேரம்லாம் அந்த ஸ்டார்டிங்கில் ரொம்ப வெயில் அதிகமாக இருந்தப்போ நான் வந்து தூங்கவே இல்லை. நைட்டெல்லாம் சொல்லுவோம் பாருங்கள், ரொம்ப அனத்தி எடுத்துரும், நம்ம வந்து சுத்தமாக தூங்கவே மாட்டோம். விடிய முடிச்சிருந்த மாதிரி இருந்துட்டு காலையில் ஒரு 1 hour 2 hours திருப்பி எழுந்து 4-5 மணிக்கெலாம் ஏதாவது பண்ணிவிட்டு அப்படி ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் இடையிலே வந்து பார்த்திங்கன்னா பழைய ஏசியாவது வந்து வாங்கி மாட்டிடலான்ட்டு அப்பா கிட்ட சொல்லி அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏசி வாங்கி சரி பண்ணி மாட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நைட்டு வந்து 8:30 மணிக்கெலாம் ஏசியை ஆன் பண்ணி விட்டுட்டு போய் படுக்க போயிடுறது. 6 மணி வரைக்கும் ஓடும். 6 மணிக்கு எழுந்து அமர்த்திடுவேன். இதில் எவ்வளோ கரண்ட் பில் ஆகுதுன்னு பார்த்தப்போ ஒரு நாளைக்கு நைட்டில் மட்டும் 7 யூனிட் வந்து போயிருந்தது. ஒரு பக்கம் ரொம்ப வேர்க்குது, தூங்க முடியல, கஷ்டமாக இருக்குது, குழந்தையும் பார்க்கணுமே அப்படின்னு யோசிச்சா, இன்னொரு பக்கம் கரண்ட் பில் எகுறுது. அதை கம்மி பண்ணணும்னு நினச்சா சரி கொஞ்சம் லேட்டாக போடலான்னு சொல்லிட்டு 9-10 மணிக்கு தூங்க போகிற நேரத்தில் அப்படி போட்டுக்கிட்டு கொஞ்சம் அப்படி மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 5 யூனிட் வந்து நைட்டில் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ லாஸ்ட்டு இந்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து நான் அலாரம் வச்சாவது எழுந்து 6 மணிக்கு அமர்த்திக்கிட்டு இருந்தேன், எந்திரிக்கலைனாலும். இப்போ இந்த வீக் வந்து சுத்தமாக நான் அலாரம் அடிக்கிறது கூட காண விழுவாத அளவுக்கு நாங்கள் எப்படி அமர்த்துறோம் என்னென்னு நடக்குதுன்னே தெரியல, அப்படி தூக்கம். காலையில் அலாரம் அடிக்கிறதே தெரிய மாட்டேங்குது. அதனால 9 மணி வரைக்கும் நம்ம தூங்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஏசி ஓடிட்டுருக்கு. இப்போ ஐயோ கரண்ட் பில் இந்த மந்த் எகிற போகுது அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஏசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 18 வைக்கிறப்ப ரொம்ப கூலிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். 30 வந்து பார்த்திங்கன்னா கூலிங் வந்து கம்மியாக இருக்கும். 28-29 இருக்கிற கூலிங் மட்டும்தான் நம்மளால் தாங்க முடியுது. அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணுறப்ப டக்குன்னு வந்து குளிர ஆரம்பிச்சிருது. குளிர்காலத்தில் இருக்க மாதிரி நடுக்கிக்கிட்டு இந்த சம்மர்லேயே நாங்கள் வந்து ஏசியில் படுக்கிறப்ப போர்வை வந்து போத்திட்டு படுக்கிறோம். அதனால் வேர்வை இல்லாமல் நல்லா ஜாலியாக தூங்குகிறோம். ஃப்யூச்சரில் வந்து ஏசியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏசி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சி பார்த்தா ஐயோ அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நல்லா பழகிக்கிட்டோம். பாப்பாவுக்காக தான் மெயினாக நாங்கள் வந்து இந்த டிசிஷன் எடுத்தது. ஏன்னா கரண்ட் பில்லுலாம் வந்து இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல. நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து 200-300 தான் யூனிட்ஸ் வர மாதிரி தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருப்போம். 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி அவ்வளோதான் வரும். இப்போ வந்து இந்த மந்த் ஏசி ஓடினதுக்கப்புறம் 1 monthலேயே எங்களுக்கு வந்து 250 யூனிட்ஸ் வந்து தாண்டி இருக்குது. இப்போ வந்து எனக்கு என்னென்னா 500 தாண்ட விடாமல் பார்த்துக்குவோம். 500 வந்தால் கூட வந்து 1700 சம்திங் தான் வருது அமௌண்ட்டு. அதை தாண்டுறப்ப வந்து அப்படியே டபுளாக சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்ல, அதுக்காகவே வந்து 500 யூனிட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்ருக்கேன். நம்மளோட அந்த கேஸ்ட் அயர்ன் தோசை தவாவில் வந்து அடை வந்து சுட்டு எடுத்தாச்சு. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு மாவு வந்து அரைச்சா அப்படியே அடைக்கும் வந்து ஊற வச்சுருந்தேன். நேற்று அடித்த மழைக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழை மரத்தில் தாறு விட்டுருந்துச்சுல, அது வந்து சாஞ்சிருச்சு. அதுலேருந்து இந்த வாழைப்பூ வாழைத்தண்டு அதெல்லாம் தான் எடுத்து வச்சுட்டு நீங்கள் சமைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். டக்குன்னு அடை சாப்பிட்ணுன்னு தோணுனால பிளானை சேஞ்ச் பண்ணிவிட்டு நைட்டு அரிசி ஊற வைக்கிறப்ப அடைக்கும் சேர்த்து ஊற வச்சுட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சேர்த்து இன்றைக்கி அடை வந்து ரெடி பண்ணியாச்சு. கேஸ்ட் அயர்ன் தோசை தவாவில் தான் ரெடி பண்ணேன். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தோசை ஊற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். ஆனால் அதே நைட்டு தோசை ஊற்றுனதுக்கும் இப்போ வந்து அடை வந்து செய்கிறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டு.
ஈஸியாக அப்படியே சூப்பராக வந்துருச்சு. சரி அடை செஞ்சதுனால அப்படி இருக்குமோ, தோசை ஊற்றி பார்த்தா தான் தெரியும் என்னானாலும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். மாவு வந்து காலையில் தான் அரைச்சோமா, நைட்டுக்கு தான் தோசை ஊற்ற முடியும். நைட்டு தோசை ஊற்றுறப்ப என்ன ரிசல்ட் வந்தது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ரீசெண்டாக நம்ம கம்ப்யூட்டர் வாங்கிட்டு அதில் பிரிண்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருந்தேன்ல, அது வந்து எனக்கு இந்த டைம் லீவில் ஹாலிடே அசைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது. எதுவுமே ஸ்டிக்கருக்காக அலையலை. நான் எப்போவுமே ஆக்டிவிட்டி ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா ஒரு வாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா கடையில் அந்த சூப்பர் மார்க்கெட் போய் அந்த ஸ்டிக்கர்ஸ் தேடுறது எனக்கு பெரிய வேலையாக இருக்கும். அதுக்கே கண்டிப்பாக ஒரு மணி நேரத்துக்கிட்டே அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குலாம் நான் உட்காந்து தேடிட்டு இருப்பேன். ஏன்னா பண்டலாக ஒரு கடையில் வச்சுருப்பாங்க எங்களுக்கு நியர்பையில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில். அது எங்கே இருக்குன்னு நம்ம தேடி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து கம்ப்யூட்டரில் அப்படியே சர்ச் பண்ணி அதுலேருந்து பிரிண்ட் எடுத்து அப்படியே ஸ்டிக்கர்ஸ் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம கலர் பிரிண்ட் வர மாதிரி தான் வச்சுருக்கோம், அதனால் அது ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி மொபைலில் இப்போ டீட்டெயில்ஸு அந்த நியூஸ்லாம் எடுத்து அந்த இதை பார்த்து எழுத சொல்கிறதுக்கும், இப்போ கம்ப்யூட்டரில் இருக்கிறது அப்படியே பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்டு அந்த பேப்பரை பார்த்து எழுதுமா அப்படின்னு சொல்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வந்து எப்சன் பிராண்ட்லேருந்து தான் வந்து வாங்கியிருந்தோம். L3210 சொல்லிட்டு அந்த மாடல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. நாங்கள் வந்து இது சென்னையில் ரிச் ஸ்ட்ரீட்லேருந்து எல்லா பார்ட்ஸும் வந்து வாங்கிட்டு ஹஸ்பண்ட் வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்தாங்க. அதனால் எனக்கு ப்ரைஸ் வந்து தனித்தனியாக இது எதுக்கு இவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஷேர் பண்ண தெரியல. டோட்டலாக செட் பண்ணுறதுக்கு 57,000 வந்துச்சு. அதில் பிரிண்டருக்கு மட்டும் வந்து 10,000 கரெக்டாக. அது பிரிண்டர் வாங்கலாமா, ஏன்னா பிரிண்டர் வாங்குற ஐடியா இல்லை, ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் செட் பண்ணுறது மட்டும் தான் பிளானில் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அது பார்ட்ஸ்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கப்போ பிரிண்டரும் சேர்த்து வாங்கிக்கலான்ட்டு அப்படி வாங்கியாச்சு. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஸ்டடீஸ்க்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு தோணுனால இப்போயே வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். இதே சேம் பிராண்டில் வந்து பிரிண்டர் வந்து கம்மியான ப்ரைஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஃபெசிலிட்டி வந்து கொஞ்சம் மாறுபடும். நம்ம ஒன் டைம் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம், எல்லா ஃபெசிலிட்டி இருக்கிற மாதிரியே வாங்கிக்கலாம். ஏன்னா திருப்பி மாற்ற போகிறது இல்லை. அதனால் கலர் பிரிண்ட்டும் இருக்கணும், ஜெராக்ஸு ஸ்கேனு இது மெயினாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பிரிண்டர் வாங்கினதும் ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணது வந்து இந்த 2 பிரிண்ட் அவுட் எடுத்தது தான். கலர் பிரிண்டர்னோட டக்குன்னு எது எடுக்கிறதுன்னு தெரியல. அதனால எங்களோட ஃபேவரட் ஃபோட்டோஸ் வந்து எடுத்து பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணோம். சூப்பராக வந்து அப்படியே அழகாக வந்துருந்தது. இந்த பிக்கு வந்து எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை ஃப்ரேம் பண்ணணுன்ட்டு. சரி பிரிண்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். பிரிண்டர் வந்து இன்ஸ்டலேஷனுக்கு கம்பெனிலேருந்தே ஆள் வந்துட்டாங்க. அவங்களே இங்க் எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்து எப்படி ஜெராக்ஸ் எடுக்கணும், எப்படி ஸ்கேன் பண்ணணும், எல்லா டீட்டெயிலும் ஷேர் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு போய் கொஞ்சம் நாள் ஆச்சா மறந்துட்டு, அதனால் இன்றைக்கி வந்து பாப்பாவோட ஆதார் கார்டெலாம் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 7-8 பேப்பர்கிட்ட வேஸ்ட் ஆக்கிட்டேன். எப்படி வைக்கணும்னு தெரியல. எப்படி வச்சாலும் கோணல் மாடலாம் அங்கிட்டு இங்கிட்டு தள்ளி வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எப்படி வச்சு ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படின்றலாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்ற டைமில் வந்து நம்ம ஜெராக்ஸ் எடுத்து பார்த்தோன்னா அப்போ தெரியாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப டென்ஷன் ஆகும்ல. அதனால் இப்போயே தெரிஞ்சு வச்சுக்கிறதுனாலன்ட்டு வீட்டில் சும்மா ஃப்ரீயாக இருக்கிறப்ப இதெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரெகுலராக நம்ம பிரிண்டர் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்றதுனால யூஸ் பண்ணி முடிச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வந்து ஒரு டவல் வச்சு மேலே க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன், டஸ்ட் ஆகாமல் இருக்கிற மாதிரி. இப்படி தான் வந்து இந்த இடத்த வந்து நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். ஒரே டேபிளாக நீளமாக வந்து போடணும் அப்படின்றதெல்லாம் இப்போ தான் எனக்கு ஒரு ஐடியாவே வந்திருக்கு. இந்த பாப்பாவோட கிட்ஸ் பெட்ரூமில் எப்படி வந்து எந்த மாதிரி டேபிள் வாங்கி போடணும், எப்படி செட் பண்ணணும்லாம் ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தது. இப்போ கம்ப்யூட்டர் வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது. முன்னாடியே டேபிள் வாங்காமல் இருந்தது நல்லது, எதுவும் செட் பண்ணலை. நம்ம இங்கேயே ஒரு டேபிள் மாதிரி வார்ட்ரோப் எல்லாமே செட் பண்ணி ஆல்ரெடி நம்ம ஒர்க்லாம் முடிச்சிருந்தோன்னா குட்டி டேபிளாக இருந்தால் கண்டிப்பாக பார்த்தாது எக்ஸ்ட்ரா டேபிள் போடுற மாதிரி இருந்திருக்கும். இப்போ தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி இந்த வாக்கில் வந்து ஒரு 3 ஃப்ளக் பாயிண்ட் வந்து தேவைப்படுது. நீட்டமாக வந்து நம்ம போட்டுட்டு ஒரு எல் ஷேப் மாதிரி கார்னரில் அப்படி வளைஞ்சு வந்துச்சுன்னா ஸ்டடிக்கு தனியாக உட்காந்து படிக்கிறதுக்கு இடமே இல்லை பாருங்கள், உட்காந்து எழுதுறதுக்கெலாம். ஸோ ஒரு எல் டைப்பில் வந்து டேபிள் இருந்தால் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்றது இப்போ ஓகே புரிய ஆரம்பிச்சிருக்கு. அவளுக்கு இப்படி தான் ரூம் செட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. பொண்ணு அதிகமாக வந்து வளர்ந்ததுக்கப்புறம் அதை போட்டு கொத்திட்டு கிடக்காம அப்பப்போ ரெகுலராக வந்து ஒரு அரை மணி நேரம் ஈவினிங்கில் வந்து கொத்தி விட்டு எடுத்துடலான்னு சொல்லிட்டு பேக் சைடில் வந்து ஏற்கனவே க்ளீன் பண்ணப்போ கொஞ்சம் புல்லெலாம் விட்டு போயிருந்துச்சு. அதெல்லாம் வந்து இப்போ திருப்பி வளர ஆரம்பிக்குது. நல்லா கொஞ்சம் கொத்தி உள்ளே இருந்து வேர் மாதிரி போய் பூண்டு மாதிரி வந்திருக்கும். அது எல்லாத்தையும் கொத்தி எடுக்கணும். அந்த வேலையில தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சமாக வந்து கொத்தி விட்டுட்டு உட்காந்துருந்தேன். சரி போதும் நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு. அப்புறம் என்ன ஆனாலும் விடக்கூடாது, இன்றைக்கே முடிச்சிடணும். மழை வர மாதிரி வேறு இருந்துச்சாலும் வேகமாக கொத்திட்டு இருந்தது. கை வேறு பயங்கர வலி. அதோட ஃப்ரெண்டில் வந்து ரொம்ப புல்லெலாம் இல்லை அப்படின்றதுனால அந்த இடத்த மட்டும் அப்படியே கூட்டி மட்டும் விட்டு அள்ளிட்டு இருந்தேன். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பந்தல் வந்து போட்டிருந்தோம் பேக் சைடு. அந்த பந்தல் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மலையில் வந்து சாஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அந்த குச்செல்லாம் அங்கிட்டு போட்டு வச்சுருக்கேன் சைடில். அதெல்லாம் எங்கே போடுறதே தெரில. சரி அது ஒரு ஓரமாக இருக்கட்டும், அதுக்கு வேறு வழி பார்ப்போம். இல்லைன்னா வேறு இடத்துல எங்கேயாவது ஊனி அங்கே இன்னொரு இடத்துல பந்தல் மாதிரி போடலாம். மரத்தில் வந்து போகிறப்ப சீக்கிரமாக கரையாக அரிச்சிருது. அதனால தான் வந்து அது சாயிறது. வேறு ஏதாவது கம்பி மாதிரி வாங்கி தான் பந்தல்லாம் போடணும் போல இருக்குது.
நேற்று வந்து பெஞ்ச மழைக்கு அப்படி எல்லாம் அழுக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு போய் நல்லா அவ்வளோ பளிச்சுன்னு இருந்துச்சு. அப்பயுமே எவ்வளோ டஸ்ட்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு பின்னாடி வந்து வேப்ப மரம், முருங்கை மரம் அவங்க வீட்டு சைட்லேருந்து வந்து விழுகிறது காற்றுல. அது வந்து ஒரு பக்கம் விழுந்துட்டு இருக்கிறப்ப இவங்க பின்னாடி ஃப்ளாட் எம்டியாக இருக்கிறதுனால குப்பையெல்லாம் தூக்கி தூக்கி பக்கத்து வீட்டிலேருந்து அங்கிட்டு கொட்டுவாங்க பாருங்கள். அதை பாதி இங்கிட்டு கொட்டிடுறது தெரியாமல். இதை போய் அவங்கள்ட்ட நம்ம சொன்னாலும் அதே தான் அவங்க திருப்பி பண்ண போகிறாங்க. அதனால நாங்கள் வந்து அதெல்லாம் வந்து ஓகே கேர் பண்ணிக்கிறது இல்லை. வீடு வந்துருச்சுன்னா அப்புறம் எங்கே கொட்ட போகிறாங்க? வீடு கட்டுற வரைக்கும் அந்த இடம் ஃப்ளாட் எம்டியாக இருக்கிற வரைக்கும் தானே நடக்க போகுது. சரி அப்பப்போ அழுக்கு படாமல் கொஞ்சம் கூட்டி அதையும் அள்ளி போட்டுருவோன்ட்டு கையோட அள்ளி அதையும் போட்டுட்டு ஃபுல்லாக தண்ணி அடிச்சு விட்டேன். ஏன்னா அது ஃபுல்லாக அந்த ஃபுட் வேஸ்டேஜ், அதனால் ஈயாக வந்து மிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபுல்லாக தண்ணி அடித்து விட்டேன். மழை வர மாதிரி இருந்துச்சு. சரி மழை வந்துடும் பார்த்தா வருமா வரலையான்னு டவுட்டே இருக்குது. நல்லா வந்து அப்படியே இருட்டிட்டு வந்துச்சு. ஆனால் மழை வரவே இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான். மழை வந்துருந்துச்சுன்னா நம்ம தண்ணி அடிக்கவே தேவையில்லை. சுற்றி அதுவே கழுவி விட்ட மாதிரி அடிச்சுக்கிட்டு போயிடும். மழை வருதோ வரலையோ, வரலைன்னா அந்த மிச்சிக்கிட்டே இருக்குமேட்டு தான் தண்ணி அடிச்சு விட்டு க்ளீன் பண்ணியிருந்தேன். காலையில் வந்து ஒரு 10 மணிக்கு அரைச்ச மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மணிக்கெலாம் நம்ம எடுத்து உள்ளே வச்சிடலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. இட்லிக்கு ஊற்றுறதுக்குனா அது கரெக்டாக இருக்கும். ஊற்றுற நேரத்துக்கு வந்து அதை லைட்டாக உள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தே கொஞ்சம் லைட்டாக பொங்கிடும். இப்போ வந்து தோசைக்கு ஊற்றணும் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் புளிச்சா நல்லாயிருக்கும்ட்டு கொஞ்சம் மாவு மட்டும் லைட்டாக வெளில எடுத்து வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறத மூடி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். பாப்பா வந்து இங்கிலீஷில் ஏதாவது எழுத சொன்னோம் அப்படின்னா நல்லா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே எழுதுவாங்க. அதே தமிழில் ஏதாவது எழுதுங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னா ஃபேஸே வந்து மாறிடும். தமிழ் படிக்கிறதுக்கு ஏன் தான் இவ்வளோ சிறக்கப்படுறாங்கன்னு தெரியல. ஸ்டார்டிங்கில் வந்து தமிழில் வந்து நானும் கான்சன்ட்ரேட் பண்ணி ரெகுலராக காலையில் நேரத்தில் கூட எழுந்து தமிழ்லாம் வந்து படிக்க வச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் வந்து தமிழையும் ஜாலியாக படிக்கணும் எழுதணும் அந்த மாதிரி அந்த பழக்கமே வந்து வரலை. ஏன் அப்படி அவள் ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. எனக்கு அதை வந்து எப்படியாவது மாற்றணும். ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். காலையிலே மாவு வந்து இருந்தது அப்படின்னா தோசை ஊற்றி கையோட பார்த்துருப்பேன். வருதா இல்லையான்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நிம்மதியாக இருந்துருக்கும். ஆனால் மாவு இல்லையா, அதனாலே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எப்படா நைட்டுக்கு தோசை ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. கல் வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஸ்டார்டிங்கில் நல்லா சூடாக விட்டுறணும் ஹை ஃப்ளேமில் வச்சு. புகை வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி வந்து மேலே தெளித்து விட்டால் கூல் டவுன் ஆகும்ல, அந்த ஸ்டேஜில் லைட்டாக மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தோசை ஊற்றினா சூப்பராக வந்து நான்ஸ்டிக்கில் வர மாதிரியே அதுவாக எடுத்துக்கிட்டு வருது தோசை. ஃபஸ்ட்டு தோசை அந்த மாதிரி லைட்டாக தூக்குன மாதிரி இருந்ததுமே பார்த்துமே செம்ம ஹாப்பி. அப்பா ஒரு வழியாக சக்ஸஸ் ஆகிட்டு கேஸ்ட் அயர்ன் தோசைக்கல்ல நம்மளும் வந்து பழக்கிடலான்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. எனக்கு தான் இன்னும் தோசை வந்து நல்லா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி சுடுற அளவுக்கு பெரிய தோசையாக ஊற்றுறதுக்குலாம் இன்னும் வரல. இந்த அளவுக்கு ஊற்றி அப்படியே பழகிட்டோமா, அதனால் அதே அளவுக்கு தான் ஊற்றிக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் பெருசாக ஊற்றணும்னு நினச்சாலும் தோசை பிக் பண்ணி சைட்லலாம் ஓரத்துலாம் சரியாக வேகாமல் கொத்தி எடுக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டேன் இடையில. அதுக்கப்புறம் சரி ஓகே பொறுமையாக ஊற்ற கற்றுக்குவோம். அதான் கல் நல்லா தான் வருது, எடுத்துக்கிட்டு வருது. இந்த அளவுக்கு வந்தாவே போதும். நான்ஸ்டிக்கில் வந்து இதே மாதிரி அளவு இதே மாதிரி தோசை தான் நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். டேஸ்ட் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டு தெரியுது. நான்ஸ்டிக்கில் ஊற்றி சாப்பிட்டதுக்கும் இப்போ இரும்பு தோசை கல்லில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. டேஸ்ட் வைஸ் வந்து இதுதான் அல்டிமேட்டாக இருக்குது. நம்மளாலையும் இரும்பு தோசைகள்லாம் பழக்கிட முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ ப்ரீசீசன்ட்டுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன கொஞ்சம் அமௌண்ட் வந்து கூட இருக்குது. எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 1000-1500 அந்த மாதிரி ரேட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அமௌண்ட் அதிகமாக இருந்தாலும் சரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தானே அப்படின்னு நினச்சா அந்த நம்ம வாங்குகிறோம்ல அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கீழே போயிட்டு அங்கே கஸ்டமர் ரிவ்யூஸ் செக் பண்ணி பார்த்தா தோசைக்கல் உடஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது, ஃப்யூச்சரில் வெடிச்சு போகிற மாதிரி, அதனால கிளாஸ் டாப் ஸ்டவ்வே உடஞ்சி போயிடுச்சு அந்த மாதிரிலாம் சிலர் வந்து ரிவ்யூஸ்லாம் போட்டிருக்கிறத பார்க்குறப்ப பக்குன்னு ஒரு பக்கம் பயமும் இருக்குது. அதனால் தோசை ஊற்றுறப்ப கொஞ்சம் பயமாகவே இருக்குது. எங்கே கிளாஸ் டாப் வந்து ஹீட் ஆகி வெடிச்சிருமோ அப்படின்னு பயந்து ஊற்றுற மாதிரி இருக்குது. போக போக பழகிருமா என்ன பண்ணோம் அப்படின்னு தெரியல. நீங்களாம் வந்து கேஸ்ட் அயர்ன் தோசை கல் யூஸ் பண்ணுறீங்களா? இந்த மாதிரி கிளாஸ் டாப் ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் அந்த கல்லில் தோசை சுட்டுருக்கீங்களா? அப்படியே ரெகுலராக ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் வந்து மருதாணி வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் டே வந்து அம்மா வீட்டுக்கு வந்து போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா தேஷுக்கு அண்ணன் பொண்ணுக்கு எல்லாருக்கும் வந்து வச்சு விட்டுட்டு இருந்தேன். வச்சதுலேயே ஒரு கை வந்து ஃபுல்லாக செவந்துருச்சு. சரி இன்னொரு கையில் நம்ம வந்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இதோட இந்த vlog எண்ட் ஆகுது. பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.